வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது 2016 வருஷத்துக்கான ராசி பலன்கள். நான் பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில் இதை 4 பகுதியாக பிரித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் பகுதி ஜனவரி மாதம் தொடங்கி மார்ச் மாதம் வரை, அடுத்தது ஏப்ரல் தொடங்கி ஜூன் முடியும் வரை, அடுத்து ஜூலை மாதம் தொடங்கி செப்டம்பர் முடியும் வரை, பின்பு அக்டோபர் மாதம் தொடங்கி டிசம்பர் மாதம் முடிய 4 பகுதிகளாக இதை நான் பிரித்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது தனுசு ராசிக்கான பலன்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுடைய ஆட்சி கிரகமாக வருகிறார். குரு ரொம்ப முக்கியத்துவம் பெற்றவர். அடுத்த முக்கியமான பிளானட் யாருன்னா சனி. இந்த சனி தனத்துக்கு அதிபதியாக இருக்கிறார். அவர் இப்பொழுது சஞ்சரிக்கக்கூடிய இடம் விரயஸ்தானம், 7.5 நாட்டு சனி என்றும் சொல்வார்கள். இப்போது இன்னொரு முக்கியமான கிரகம் ராகு கேதுக்கள். இந்த ராகு ஜனவரி மாத இறுதியில் சிம்மத்திற்கும், கேது 3ஆம் இடமான கும்பத்திற்கும் மாறுகிறார்கள். இந்த நிலையில் இந்த முதல் 3 மாதங்களை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது சாதாரணமாக எந்த பிரச்சனையிலையும் சிக்காமல் நம்ம தினப்படி வாழ்க்கையை சரியான முறையில் நடத்தி கொண்டு செல்பவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த முதல் 3 மாதங்களில் பார்க்கும் பொழுது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் 3ஆம் இடத்திற்கு கேது மாறுவதால் தைரியஸ்தானம் வலுத்து எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடிய ஒரு மனசில் ஒரு கிளாரிட்டி சொல்லும். அதுபோல் மனம் ரொம்ப சரியான முறையில் உங்களுக்கு வழிகாட்டும் ஒரு ஆசானாகவே அமைந்துவிடும். அதனால் ரொம்ப ஒரு தெளிவான சிந்தனையுடன், தீர்க்கமான செயல்பாடுகளுடன், ரொம்ப சிறப்பான ஒரு வெற்றியை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். மனதில் நிம்மதி இருக்கும். சில நேரங்களில் சில க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதற்கான நல்ல ஒரு வழிமுறைகள் பிறக்கும். இப்போ நீங்கள் வயதானவர்களாக இருந்தால் பேரன் பேத்தி அதெல்லாம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், கொஞ்சம் வயது குறைந்தவராக இருந்தால் உங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய, வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சமாச்சாரங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் உடல் நலம் குன்றி இருக்கும் பட்சத்தில் அதில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நிலை உண்டு. உறவு முறைகளுள் கொஞ்சம் சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. சில தேவையற்ற செலவுகள், நம்ம திட்டமிட்டதை விட அதிகமான ஒரு செலவுகள், இதெல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு வழிமுறைகளையும் காண்பிக்கிறது. அதே நேரத்தில் வரவுகள் அதிகரிக்குமா என்று பார்த்தால் அதற்கான வழியும் இருக்காது. அதனால் ரொம்ப ஒரு நிதான போக்கை கையாள வேண்டியது மிக மிக அவசியம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் தொடங்கி ஏப்ரல் மாதம் தொடங்கி ஜூன் மாதம் முடிய இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த 2ஆம் பகுதியை நாம் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது திருமணத்திற்கு பார்த்துட்ருக்கவங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். சில சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு நல்ல ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியம் என்பது மேம்படும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் வீடு கட்டணும், நிலம் வாங்க வேண்டும், இல்லை இருக்கக்கூடிய வீட்டை நீங்கள் விற்று அந்த சமாச்சாரமாக நடக்கக்கூடிய காரியங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 2வது பகுதியில் சற்று சிறப்பாக அமையும். உங்களுக்கு ஓரளவுக்கு நிலையை சமாளிக்கக்கூடிய, அதாவது ஏற்படக்கூடிய செலவுகளை சமாளிக்கிறதுக்கோ, தேவையற்ற சில அலைச்சல்களை குறைப்பதற்கும் ஒரு நல்ல காலகட்டமாக இந்த 2ஆம் பகுதி உங்களுக்கு அமையும். அப்போ இந்த முதல் 6 மாதம் பார்க்கும்பொழுது முதல் 3 மாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீர்ந்து 2வது 3 மாதங்கள் ஓரளவுக்கு சிறப்பான ஒரு நிலையை காண்பிக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை எதிர்நோக்கி இருந்தால் அதற்காக ஒரு நல்ல பதில் உங்களுக்கு சேரும். அந்த சமாச்சாரங்களில் ஒரு மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய சில நல்ல நிகழ்வுகளும் நடக்கும். அதே நேரத்தில் சில வேண்டாத ஒரு அசோசியேஷன் சொல்லலாம், அதாவது வேண்டாத கூடா நட்புன்னு சொல்லலாம். அந்த கூடா நட்புகள் வரக்கூடிய ஒரு
காலகட்டமாகவும் அது அமைகிறது. அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 3ஆம் பகுதி, அதாவது ஜூலை மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் வரையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, குரு பயிற்சி நடக்கிறது. இந்த குரு பயிற்சி 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு அந்த குரு மாற்றம் பெறுகிறார். இப்பொழுது இந்த நிலையில் அது நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நிச்சயமாக 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு குரு வரும் பொழுது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில கூடுதலான பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் பலமாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது இந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 14-15 தேதிக்கு அந்த குரு பயிற்சி நடக்கிறது. இது 10ஆம் இடத்திற்கு இந்த குரு வரும்பொழுது உங்களை பொறுத்தவரையில் என்ன நடக்கிறதுன்னு பார்த்தா, குடும்பத்தில் ஓரளவுக்கு அமைதி நிலவும், புதிய வண்டி வாகனங்கள், ஆபரணங்கள் சேர்க்கை போன்றவைகள்லாம் ஏற்படும். நடக்கக்கூடிய செலவுகள் ஓரளவுக்கு சுப செலவுகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் தொழில் நிமித்தமாக பார்க்கும் பொழுது சில சங்கடங்கள் கூடவே இருக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடக்கூடும் என்று நம்ப வேண்டாம். அப்படியெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படாது. நிறைய பேர் சொல்லுவாங்க 10ல் குரு போனால் ரொம்ப ஒரு கஷ்டகாலம்னு. அதுபோல் ஒரு கஷ்டகாலம்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கிடையாது. என்ன காரணம்னா, குரு உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிளானெட்டு. அவர் 10ஆம் இடத்துக்கு செல்லும்பொழுது தொழிலில் உங்களுடைய திறமை வெளிப்படுமே தவிர உங்களுக்கு பெரிய சோதனைகள் என்று சொல்ல முடியாது. ஆனால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினால் ஏற்படக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, நமக்கு வர வேண்டிய ப்ரமோஷன், நமக்கு வர வேண்டிய ரெகக்னேஷன்றது கொஞ்சம் இருக்கலாம், அது ஏற்படாமல் இருக்கலாம். ஆனால் அதுக்காக பாதிப்பு ஏற்படும், தொழிலில் பிரச்சனைகள் ஏற்படும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் தொழில் வருமானம் ஓரளவுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமையும். அதனால் பார்த்திங்கன்னா, இந்த 3ஆம் பகுதி என்பது ஓரளவுக்கு சிறப்பான ஒரு பகுதியாகத்தான் இருக்குமே தவிர, இருக்கும் நிலையிலிருந்து நீங்கள் தாழ்ந்து போவதோ இல்லை கொஞ்சம் மோசமான நிலையை அடைவதற்கோ சாத்தியக்கூறுகள் இல்லை. குறிப்பாக உங்களுடைய உடல்நிலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும், உடல்நிலையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். சிறப்பான ஒரு விஷயந்தானே இது. என்ன காரணம்? உடல்நிலை என்பது ரொம்ப அத்தியாவசியமானது. அந்த உடல்நிலையில் சரியான மருத்துவ உதவியால் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய காலகட்டம். கடைசி பகுதி, அதாவது அக்டோபர் தொடங்கி டிசம்பர் மாதம் வரையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எப்படின்னா, தொடர்ந்து இந்த நிலை நீடித்து வரும். அதாவது உடல்நிலை சிறப்பாக இருப்பது, ஓரளவுக்கு பண வசதி தேவையான அளவுக்கு இருப்பது, குடும்பத்தில் ஓரளவுக்கு சந்தோஷங்கள் திகழ்வது. ஆனால் வேலையில் ஒரு பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்காதீர்கள். வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை போகிறேன் அப்படின்னா அந்த வேலை கிடைச்சோன்னா மாறுங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க. புதிதாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருந்தால் அதற்கான திட்டங்களை வகுத்து சற்று நிதானித்து செய்யுங்கள். அவசரப்பட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் சில நேரங்களில் பிரச்சனைகளில் கொண்டு போய் விட்டுறலாம். குறிப்பாக வேலை சம்மந்தப்பட்டது இல்லை புது தொழில் ஆரம்பிக்கிற விஷயங்களில். ஆனால் இந்த புது தொழில் ஆரம்பிப்பதற்கான ஒரு அடிப்படை சமாச்சாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே நடைபெறும். மனதுக்கு ஒரு தைரியத்தை தரக்கூடிய அளவில் இன்ஃபேக்ட் அதெல்லாம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கு. ஆனால் அதில் உடனே குதிக்க வேண்டாம். சற்று யோசித்து நிதானித்து செய்ய வேண்டிய காலகட்டம் உண்டு. அதற்காக காத்திருப்பது நல்லது. தொடர்ந்து இதில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் நம்ம செய்தால் நம்முடைய நிலையை மாற்றி நமக்கு ஓரளவுக்கு மனசில் தைரியத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய அளவில் மாறும் என்பதையும் நாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா, மூல நட்சத்திரம், அதுக்கு அடுத்தபடியாக பூராடம், உத்திராடம் முதல் பகுதி. இப்பொழுது மூல நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்ளலாம். மூல நட்சத்திரம்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஒரே அலர்ஜி. ஐயோ, மூலத்தில் பெண் பிறந்ததா வேணாம், கல்யாணம் பண்ண வேணாம். சில பேர் மூலத்தில் ஆனா அது எதுக்கு, அவன் மாப்பிள்ளையே வர வேண்டாம். இப்படி ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகள் ஓடிட்டுருக்கு. மூலம் அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் அல்ல, ரொம்ப ஒரு பராக்கிரமம் நிறைந்த ஒரு நல்ல நட்சத்திரம் தான். இப்போது இந்த மூல நட்சத்திரத்துக்கான தெய்வங்கள் யார் என்று சொன்னால் ஹனுமனும் சரஸ்வதியும். சரஸ்வதி உதித்த நட்சத்திரம் மூல நட்சத்திரம், ஹனுமன் உதித்த நட்சத்திரம் மூல நட்சத்திரம். அப்போ இதோடைய சிறப்பு என்னங்கிறத பார்த்துங்க. பரந்த அறிவு,
செயல்திறன், இது இரண்டையும் தான் சொல்கிறது. அப்புறம் மூல நட்சத்திரத்துக்கான ஒரு பிரத்யோக கோயில் இருக்குது. அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய பெயர் வந்து சிங்கீஸ்வரர் என்ற பெயர். தாயாருடைய பெயர் புஷ்ப குஜாம்பாள் என்பது தாயாருடைய பெயர். இந்த சிங்கீஸ்வரர் புஷ்ப குஜாம்பாள் இருப்பது வந்து கிட்டத்தட்ட திருவள்ளூர் மாவட்டம்னு சொல்லலாம். இது வந்து தக்கோலம் போகிற வழியில் 45 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த சிங்கீஸ்வரர் திருக்கோவில். ரொம்ப அற்புதமான திருக்கோவில். இந்த கோவிலில் வந்து ஒரு விசேஷமான ஒரு தன்மை என்னென்னா, அனுமார் வீணை வாசிப்பது போன்ற ஒரு கோலத்தோடு, நான் என்ன சொன்னேன், அனுமாரும் சரஸ்வதியும், சரஸ்வதியின் கையில் இருப்பது வீணை. சிவனுடைய சன்னதிக்கு எதிர்த்தா போல அனுமார் வீணை வாசிப்பது போன்ற ஒரு கோலத்தோடு ஒரு பிரத்யோகமான ஒரு அபூர்வமான ரூபத்தில் இருக்கிறார். இது ரொம்ப சிறப்பான திருக்கோவில், மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அதே போல் அனுமாரை வணங்குவதற்கு சிறந்த நாட்கள் என்றால் அது செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும். இந்த கிழமைகளில் போய் அனுமாரை வழிபடும் பொழுது நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். வெண்ணெய் காப்பு, வெற்றிலை மாலை இதெல்லாம் காரிய சித்திகளை ஏற்படுத்தி தரும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்களை உங்களால் நிச்சயமாக இந்த வழிகளின் மூலம் போக்கிக் கொள்ள முடியும் என்பது உறுதி. அடுத்து இதில் இருக்கக்கூடிய இன்னொரு நட்சத்திரம் என்னன்னு பார்த்தா பூராட நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரத்திற்கான கோவில், இந்த பூராட நட்சத்திரத்துக்கான கோவில் கல்லணையிலிருந்து, அதாவது திருச்சி பக்கத்தில் இருக்கிற கரிகாலன் கட்டிய கல்லணையிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடுவெளி என்ற இடம். இந்த இடத்துல தான் கடுவெளி சித்தர் என்று கூட ரொம்ப முக்கியமாக ரொம்ப பெரிய சித்தர். இந்த கடுவெளி சித்தருடைய சமாதியும் இந்த இடத்தில் தான் இருக்கிறது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வமானவர் ஆகாசபுரீஸ்வரரும் மங்களாம்பிகையும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வங்கள். இந்த ஆகாசபுரீஸ்வரரையும் மங்களாம்பிகையும் தரிசனம் செய்யும் பொழுது வேலை வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீருகிறது. திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குகிறது. பூராட நட்சத்திரக்காலுக்கு இடர்களெல்லாம் கலைந்து நல்ல ஒரு வாழ்க்கை ஏற்படும். இது நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் தரிசனம் செய்யலாம், அல்லது உங்களுடைய நட்சத்திர நாளில் சென்று தரிசனம் செய்யலாம். பரிபூர்ணமான நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். அடுத்து இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். இதில் முதல் பாதம் இந்த ராசியில் இருக்கிறது. உத்திராட நட்சத்திரத்திற்கான கோவில் சிவகங்கை மாவட்டம், சிவகங்கை அந்த ஊர்லேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது பூங்குடி என்ற ஒரு சின்ன கிராமம். அந்த பூங்குடி கிராமத்தில் இருக்கக்கூடியவர் பிரம்மபுரீஸ்வரர் மீனாட்சி அம்மன் திருக்கோவில். இந்த பிரம்மபுரீஸ்வரர் மீனாட்சி அம்மன் திருக்கோவிலை போய் நீங்கள் தரிசனம் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல நன்மைகள் எல்லாம் ஏற்படும், இடர்கள் எல்லாம் நீங்கும். இது இந்த உத்திராடத்திற்கு சொல்லப்பட்ட திருக்கோவில். இத்துடன் இந்த தனுசுடைய 2016 வருஷத்துடைய ராசி பலன்களை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.